Hello friends, welcome to Let's Know How channel. இன்னைக்கு நம்ம NCERT syllabus CBSE 10th standard maths பார்க்க போறோம். Second chapter polynomial. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கு. சோ அந்த வீடியோ பார்த்துட்டு இது கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா geometrical meaning of zeros of polynomial. Zeros of polynomial னா என்ன, அது எப்படி ஃபைண்ட் பண்ணனும், இது எல்லாமே நம்ம முன்னாடி வீடியோல பார்த்தோம். So geometrical methodல, அதாவது graph methodல நம்ம எப்படி zeros of polynomial ஃபைண்ட் பண்றது, graphல எப்படி ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So ஒரு காமன் திங் polynomial பத்தி பேசணும் அப்படினா, எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஈக்குவேஷன் பார்க்கும்போது அது ஒரு ஈக்குவேஷனா, அது ஒரு புரியாததா பார்க்குவாங்க. ஸோ வெறும் ஈக்குவேஷனா அதை பார்க்காம அதை வந்து ஒரு சிக்னலாக பாருங்க. சிக்னலோட ரெப்ரசன்டேஷன் தான் வந்து அந்த ஈக்குவேஷன், அதாவது பாலினாமியல். எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x + 3, 2x + 3, இல்லை எக்ஸ் கியூபாக இருக்கட்டும், எக்ஸ் கியூப் -3x -2 அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பாலினாமியல்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிக்னலோட ரெப்ரசன்டேஷன். சிக்னல் அப்படின்றது உங்களுக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டில் வரும், மெடிக்கல் ஃபீல்டில் வரும், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து சிக்னல்ன்றது வரும். ஸோ நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன் நம்மளுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு, சிக்னல் மூலமாக தான் ஆகுது இல்லையா. ஸோ எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து இந்த சிக்னல்ன்றது இருக்கும். அந்த சிக்னலோட ரெப்ரசன்டேஷன் தான் இந்த ஈக்குவேஷன்ஸ், பாலினாமியல்ஸ். இதை வந்து நம்ம எப்படி ஜியோமெட்ரிக்கல் மெத்தடில் எப்படி ஷோ பண்ணுறோம், எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா கிராஃப்ஸ் வச்சு டினோட் பண்ணுறோம். ஸோ ஒரு கிராஃப்க்கு நமக்கு என்னென்ன தேவை, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஈவன் 3D ஃபார்மில் ஷோ பண்ணோம்னா நம்மளுக்கு Z ஆக்சிஸும் தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னா நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் தேவைப்படும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து வேரியபிள். நம்ம எப்படி ஒரு கிராஃப் வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோம், என்ன வேரியபிள் பாலினாமியல் இருக்கோ, அதாவது இப்போ 2x + 3 அப்படின்னு இருக்குன்னா எந்த வேரியபிள் இருக்கோ அது வந்து வேரியபிள்னா என்ன, அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், வேரி ஆகிட்டே இருக்கும், அதனால தான் அது வேரியபிள். ஸோ அதுக்கு வந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். x = 0, 1, 2 அப்படின்னு இருக்கும். இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ, அதாவது இந்த பாலினாமியல்ல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபைனல் வேல்யூ கிடைக்குதோ அது வந்து yன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து y. இப்போ இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆயிரும். ஸோ y = 3ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும், x = 1 in y = 2x + 3. ஸோ அப்போ y = 2 + 3ன்னு இருக்கும். 2 + 3 5. ஸோ இதே x = 2 in y = 2x + 3. ஸோ இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 × 2 4 ஆயிரும். 4 + 3 7. ஸோ இப்போ இங்கே 5, இங்கே 7. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ், ஒய்ன்னு எடுத்துகிட்டு அது கிராஃபில் டினோட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணி நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுவோம். ஸோ இது வந்து நார்மல், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்படி கிராஃப் பிளாட் பண்ணுறது அப்படின்றது. இந்த கிராஃப் நம்ம பிளாட் பண்ணதில் இருந்து எப்படி நம்ம ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் ஃபைண்ட் பண்ணுறது, அதுதான் ஜீரோஸ், அந்த பாலினாமியலோட ஜீரோ அப்படின்றது எப்படி கிராஃப்ல இருந்து ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல நீங்கள் வந்து ஒரு ஈக்குவேஷனை ஒரு கன்ஃபியூசிங் டேர்மாக பார்க்காம அது ஒரு சிக்னல், அந்த சிக்னல் வந்து அது மேலே நம்ம ஒர்க் பண்ணுறோம், அந்த சிக்னல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம். அதுதான் வந்து இந்த மாதிரி ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் ஃபைண்ட் பண்ணுறது எல்லாமே. ஓகேங்களா, ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மூவ் ஆன் டு த டாபிக். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இது வந்து 0, 0, இது 1, 2, 3, -1, -2, -3, 1, 2, 3,
-1 -2 -3 -4 ஆக்சுவலாக ப்ளஸ் டேர்ம் கொஞ்சம் அதிகமாக வேணும் 5 6 7 ஸோ எக்ஸ் வந்து 0வாக இருக்கும்போது ஒயோட டேர்ம் 3 அப்போ இந்த பாயிண்ட்டு நம்மளுக்கு இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது 1 இருக்கும்போது எக்ஸ் 1 இருக்கும்போது ஒய் டேர்ம் வந்து 5 1,5 ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் வந்து 2வாக இருக்கும்போது 7 2,7 ஸோ இதில் வந்து நான் மைனஸ் டேர்ம் எடுக்கலை மைனஸ் டேர்ம் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஃபுல் வேல்யூ கிடைக்கும் ஸோ நான் இப்போ எக்ஸுக்கு வந்து -1ன்னு எடுத்துக்கிறேன் ஸோ எக்ஸுக்கு வந்து -1ன்னு எடுத்துக்கும்போது 2 × -1 -2 + 3 -2 + 3 அதாவது 3லேருந்து 2 மைனஸ் ஆகும்போது நம்மளுக்கு 1 கிடைக்கும் ஸோ -1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு -1 கிடச்சிருக்கு ஓகே -2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது y is equal to 2 × -2 + 3 இப்போ -1ன்னு கிடைக்கும் ஸோ -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு -1ன்னு கிடச்சிருக்கு ஸோ இப்போ ஒரு ஆர்டராக நம்மளுக்கு கிடச்சிருச்சா ஸோ இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணோன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணும்போது இது வந்து பர்ஃபெக்ட் கிராஃப் கிடையாது நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ட்ரா பண்ணியிருக்கேன் நீங்கள் கிராஃப் ஷீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணும்போது எந்த இடத்துல பர்டிகுலர் பாயிண்ட் எந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸில் கட் ஆகுது கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு நம்ம பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி எக்ஸ், ஒய் பாயிண்ட்ஸ் கிராஃபில் பிளாட் பண்ணிவிட்டு அது ஜாயின் பண்ணும்போது எந்த இடத்துல எந்த பர்டிகுலர் பாயிண்டில் எக்ஸ் ஆக்சிஸில் கட் ஆகுது இன்செக்ட் ஆகுதோ அந்த பர்டிகுலர் பாயிண்டில் எக்ஸோட வேல்யூ என்ன இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ -3/2, 0 ஒயோட வேல்யூ அந்த இடத்துல எப்போவுமே 0வாக தான் இருக்கும் ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் கட் ஆகும்போது அங்கே ஒயோட வேல்யூ 0வாக தான் இருக்கும் ஸோ அந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்ன -3/2ன்னு இருக்குது ஸோ இந்த -3/2 தான் வந்து zeros ஆஃப் த பாலினாமியல் நம்ம லாஸ்ட் வீடியோலையும் இதை நார்மலாக இப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதுல பார்த்துருப்போம் அதுலேயும் -3/2 தான் நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சு ஸோ இப்படி தான் zeros ஆஃப் பாலினாமியல் ஃபைண்ட் பண்ணும் ஸோ எக்ஸாமில் வந்து உங்களுக்கு சிங்கிள் வேரியபிள் 1 டிகிரி பாலினாமியல் தான் கொடுப்பாங்க சப்போஸ் x² அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னா இப்போது ஈக்குவேஷன் பாலினாமியல் வந்து உங்களுக்கு x² இருக்குது அதாவது டிகிரி 2 இருக்கிற பாலினாமியலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பேரபோலாஸாக இருக்கும் அதோட ஷேப் அதோட பொசிஷன் வந்து இப்போ இப்படி இருக்குன்னா பேரபோலா இப்படி இருக்கலாம் இதே மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி கூட இருக்கலாம் இப்படி கூட இருக்கலாம் இப்படி இருக்கலாம் ஸோ அதோட பொசிஷன் வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு கான்ஸ்டன்ட் பொறுத்து பொசிஷன் சேஞ்ச் ஆகுமே தவிர கண்டிப்பாக அதோட இது வந்து ஷேப் வந்து பேரபோலாஸாக தான் இருக்கும் சப்போஸ் x³ இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒன்று இப்படி இருக்கும் சிக்னல் வேவ் மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா x² டேர்மே இல்லை எக்ஸ் டேர்மே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல கட் ஆகி ஸ்ட்ரைட் லைனாக போகிற மாதிரி இந்த ஷேப்பில் இருக்கும் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் சான்ஸ் இல்லை உங்களுக்கு x² x³ இருக்கிற மாதிரி கேட்குறதுக்கு ஒன்று ஸ்ட்ரைட் லைன் கேட்பாங்க இல்லைன்னா ரஃப் கிராஃப் கொடுத்துருப்பாங்க அதாவது ரஃப் கிராஃப்னா என்னென்னா இப்போ இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துட்டு இப்படி இருக்குது இது a' அப்படின்னு வச்சுட்டு எத்தனை ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் இருக்குது நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் அந்த மாதிரி ஒரு ரஃப் கிராஃப் கொடுத்துட்டு கேட்பாங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்க சான்ஸ் இருக்குது நீங்கள் ஃபுல்லாக கிராஃப் ட்ரா பண்ணி அதுலேருந்து ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் ஃபைண்ட் பண்ணுறதுன்றது வந்து உங்களுக்கு நார்மல் சிங்கிள் வேரியபிள் சிங்கிள் 1 டிகிரி பாலினாமியல் மட்டும்தான் கேட்பாங்க ஓகேங்களா
இப்போ கான்செப்ட் வந்து கிளியராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கிராஃபில் வந்து ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் எப்படி ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா, எந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸில் இன்செக்ட் ஆகுதோ கிராஃப், அந்த இடத்துல இருக்க எக்ஸோட வேல்யூ என்னவோ அதுதான் வந்து ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். கிராஃப் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு நான் சொன்னேன். எக்ஸோட வேல்யூ வேரியபிள் என்னவோ அதுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபைனலாக கிடைக்கிற வேல்யூ ஒய்ன்னு எடுத்துக்கணும். ஸோ அது ரெண்டையும் எக்ஸ் கமா ஒய் அப்படின்றதில் அந்த பாயிண்ட்ஸை நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ தான் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். இப்போ வந்து எக்ஸசைஸ் 2.1 பார்க்க போகிறோம் செகண்ட் சாப்டரில். 2.1ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது அப்படின்னு ஈச் கிராஃபில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான், எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை இன்செக்ட் இருக்கோ, எந்தெந்த பாயிண்டில் கட் ஆகுதோ அந்தந்த பாயிண்டில் இருக்கிற எக்ஸோட வேல்யூ தான் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். இப்போ இங்கே வந்து ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் என்னன்னு கேட்கல, நம்மக்கிட்ட எத்தனை ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் இருக்குது, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எத்தனை இடத்துல கட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். இந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் எங்கேயுமே கட் ஆகவே இல்லை நம்மளுக்கு, இல்லையா? ஸோ ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் கட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா இது நோ ஜீரோஸ் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? நோ ஜீரோஸ். இந்த கிராஃப் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இந்த ஒரே ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும்தான் கட் ஆகுது. அப்போ இங்கே வந்து 1 0. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே கட் ஆகுது, இங்கே கட் ஆகுது, இந்த பாயிண்ட். அப்போ மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ 3 ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் இருக்குது. நிறைய பேர் இதில் இந்த கிராஃபில் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான் இது, ரொம்ப ஈஸியான கான்செப்ட் அப்படின்ற இதில் இது 2 கட் இருக்குது அப்படின்ற இந்த ஒரு கட் கவனிக்காமல் இது 2 இருக்குது அப்படின்னு உடனே 2ன்னு போட்டுருவாங்க. ஸோ எவ்வளோ ஈஸியான கான்செப்டாக இருந்தாலும், நம்ம எவ்வளோ அதில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும், ப்ராசஸ் என்னவோ அது மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, எத்தனை கட் இருக்குன்னு கவனிக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை கட் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் 2 கட் இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்து ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் 2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4. அப்போ இதில் 4 ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இந்த பாயிண்ட் டச் ஆகுது இல்லையா, கட் ஆகணும்னா இப்படி க்ராஸ் பண்ணி தான் போகணும் அப்படின்றது இல்லை, இப்படி க்ராஸ் தான் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை, டச் ஆகுது இல்லையா. ஸோ இந்த இடத்துல இது ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல், இதுவும் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். ஓகேவா? அப்போ இதுலேயும் வந்து நம்மளுக்கு 3 ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். ஸோ நல்லா கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.